எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜாவால இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் பத்தி பார்க்க போறோம். சோ இதுக்கு முன்னாடி 2 லெக்சர்ல இன்ட்ரோடக்ஷன் அந்த ஜாவா பைட் கோட பத்தி நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணியிருந்திருப்போம். அந்த வீடியோ யாரும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோட லிங்க் போட்டிருக்கேன், அதை யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். சோ ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஜாவா வாங்க பார்க்கலாம். இப்போ ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஜாவால இன்னைக்கு நம்ம கவர் பண்ண போறது என்னதுன்னா ஜாவாவோட ஃபீச்சர்ஸ். ஜாவாவோட கீ ஃபீச்சர்ஸ்லாம் என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா simple to use and secure and portable, object-oriented features are enabled, robust, multi-threaded features are enabled, architectural, neutral, as well as it is interpreted, high performance, distributed and dynamic. So, இதுல first simple அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். So, Java program basically வந்து easy for developers to learn and program. இப்ப டெவலப்பர்ஸ் வந்து C and C++ல நல்லா ஃபெமிலியரா இருந்தாங்க. யாராவது C and C++ ஓரளவுக்கு நல்லா தெரியும் அப்படின்னா ஜாவாவை லேர்ன் பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி அந்த சிமிலாரிட்டிஸ் போக C and C++ ஓட சிமிலாரிட்டிஸ் போக ஜாவால இதை தாண்டி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வந்து நிறைய இருக்கிறதுனால ஜாவா வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கு. அந்த எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸை கிளியரா டிஃபைன் பண்ணி இருப்பாங்க. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா செக்யூரிட்டி. ஜாவா வந்து ஒரு ஃபயர்வாலே வந்து ஏற்பாடுபடுத்துது. என்ன நோக்கம்னா நெட்வொர்க் பேஸ்ட் அப்ளிகேஷன் வந்து ஜாவா வச்சு நம்ம பண்ணோம் அப்படின்னா சோ நெட்வொர்க் அப்ளிகேஷனுக்கும் நம்மளுடைய சிஸ்டமுக்கும் ஃபயர்வாலா ஜாவா வந்து ப்ரொவைட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பாங்க. அட் த சேம் டைம் இதை எப்படி மீன் பண்ணலாம் அப்படின்னா இப்ப நம்ம ஒரு ஜாவாவை வந்து நெட்ல இருந்து டவுன்லோட் பண்றோம், ஜாவாவோ இல்ல ஜாவாவோட ப்ரோக்ராமோ நெட்ல இருந்து டவுன்லோட் பண்றோம் அப்படின்னா அந்த நெட்ல இருந்து வரும்போது நமக்கு வேற எந்த தேர்ட் பார்ட்டி ஆப்ஸோ சாஃப்ட்வேர்ஸோ எதுவும் இன்க்ளூட் ஆகாம இல்ல ஏதோ வைரஸும் எதுவும் இன்க்ளூட் ஆகாம வரணும் அப்படின்னா ஜாவா கம்பேட்டபிள் ப்ரௌசர்ஸ் இருந்தாலே போதும், நமக்கு ரொம்ப செக்யூர்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இந்த ப்ரொடெக்ஷனை ஜாவா எப்படி அச்சீவ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜாவா எக்ஸிகியூஷன் என்விரான்மெண்ட் மூலியமா நமக்கு அச்சீவ் பண்ணுது. பிகாஸ் வெப்ல நம்மளோட ஜாவா ப்ரோக்ராம் ரன் ஆகும் போது யாருக்கெல்லாம் அது அக்சஸ் கொடுக்கும் ஜாவா ப்ரோக்ராம் ரன் பண்றதுக்கு அப்படின்னா ஜாவா எக்ஸிகியூஷன் என்விரான்மெண்ட் எந்த ப்ரௌசர்ல இருக்கோ அதுக்கு மட்டும் தான் அலோவ் பண்ணும். which means that is called as Java compatible browser. Portability in the sense நம்ம ப்ரோக்ராம எந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து வேணாலும் நம்மளால டவுன்லோட் பண்ண முடியும். சோ அதாவது எந்த வேரியஸ் டிஃபரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ்ல நம்ம ஒரு ப்ரோக்ராம ரன் பண்ணணும் இல்ல டவுன்லோட் பண்ணணும் இந்த மாதிரி பண்ணணும். அந்த பர்பஸ்க்கு தான் போர்ட்டபிலிட்டியே வந்து அங்க நமக்கு தேவைப்படும். So Java வந்து இந்த போர்ட்டபிலிட்டியை சப்போர்ட் பண்ணும் and also executes in efficient way. Next object oriented features. Java வந்து source code compatible கிடையாது. which means எந்த ஒரு லாங்குவேஜ்லயும் அது வந்து source code compatible இருக்காது. அதோட source code வந்து அந்த பர்టిక్యులர் வேற லாங்குவேஜ்ல அதை ரன் பண்றது அந்த மாதிரியான விஷயங்களே அது இருக்காது. சோ அதனால என்ன அப்படின்னா ஜாவாவை பொறுத்த வரைக்கும் ஜாவா வந்து பியூரஸ்ட்னு சொல்ற. C++ வந்து அதுவும் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் தான். ஆனா C++ல வந்து பார்ஷியல் சொல்லுவோம், ஜாவா வந்து பியூரஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், பியூர்லி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட். சோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஜாவால எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் எல்லாத்தையுமே அந்த ஆப்ஜெக்டா தான் நம்ம பண்ண முடியும். நெக்ஸ்ட் ராபஸ்ட் இது மெயின் வந்து ப்ரோக்ராமிங் டெவலப் ஆக ஆக மல்டி பிளாட்ஃபார்ம் என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப டிமாண்ட்ல வர ஆரம்பிச்சிச்சு. சோ இந்த இதை பண்றதுக்காக ஜாவா என்ன பண்ணுது அப்படின்னா மல்டி பிளாட்ஃபார்ம் என்விரான்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஜாவா வந்து டெவலப் பண்ணப்படுது. ஸோ இதுதான் ஜாவா வந்து ராபஸ்டா இருக்கிறது. ராபஸ்டா ரொம்ப ஃபெமிலியரா இருக்கிறது. ஸோ ஜாவா சார் ஏன்னா ரிச் செட் பில்டிங் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே உள்ள இருந்தாலே அது ராபஸ்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஜாவா வந்து மல்டி பிளாட்ஃபார்ம் என்விரான்மெண்ட்டை சப்போர்ட் பண்ற மாதிரி டெவலப் பண்ணப்பட்டிருக்கு. சரி, ஜாவா எப்படி ராபஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பொதுவா ஒரு ப்ரோக்ராம் ஃபெயிலியர் நடக்கிறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு 2 ரீசன். ஒன்னு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மெமரி மேனேஜ்மெண்ட் மிஸ்டேக்ஸ் நடக்கும். இன்னொன்னு வந்து மெமரி மேனேஜ்மெண்ட் மிஸ்டேக்ஸ் நடக்கும். இல்ல அப்படின்னா மிஸ்ஹேண்டில்டு எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். இந்த 2 விஷயம் தான் ஒரு ப்ரோக்ராம் ஃபெயில் ஆகிறதுக்கு மெயினான ரீசன்ஸா இருக்கும். இப்ப C and C++ ப்ரோக்ராம்ல நம்ம மெமரியை வந்து மேனுவலா நம்ம தான் அலோகேட் பண்ணணும். C++ வச்சு ஒரு ப்ரோக்ராம் எழுதுறோம் அப்படின்னா அதுல நம்ம மெமரியை மேனுவலா நம்ம தான் அலோகேட் பண்ணணும். அதே மாதிரி டைனமிக் மெமரியை நம்ம தான் மேனுவலா ஃப்ரீ பண்ணணும். அலோகேட்டும் நம்ம தான் பண்ணணும், ஃப்ரீயும் நம்ம தான் பண்ணணும். ஆனா ஜாவா இதை வந்து ஆட்டோமேட்டிக்கா பண்ணும். ஜாவா வந்து ஆட்டோமேட்டிக்கா மெமரி அலோகேட் பண்ணும், டீஅலோகேட் பண்ணும். பொதுவா மெயினா என்ன ஆகும் அப்படின்னா டீஅலோகேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் ஜாவால. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஜாவா வந்து கார்பேஜ் கலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு ஃபீச்சரை வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணும்.
கார்பேஜ் கலெக்ஷன்ல என்ன பண்ணோம் அப்படின்னா நாம கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அது மெமரி வச்சிருக்கும். எதெல்லாம் அன்யூஸ்டு ஆப்ஜெக்டா இருக்கு, யூஸ் பண்ணாத ஒரு ஆப்ஜெக்டா இருக்கோ அதுக்கு கார்பேஜ் கலெக்ஷன்ல இடம் கொடுத்துரும். ஸோ கார்பேஜ் கலெக்ஷன்ங்கிறது என்னன்னா கலெக்ஷன் ஆஃப் அன்யூஸ்டு ஆப்ஜெக்ட், அதான் கார்பேஜ் கலெக்ஷன் இன் ஜாவா. ஜாவா வந்து ராபஸ்டாக இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மல்டி த்ரெட்டட். ஜாவா வந்து பொதுவா வந்து நெட்வொர்க் ப்ரோக்ராம்ஸோட நெட்வொர்க் அப்ளிகேஷன்ஸோட இன்டராக்டிவா செயல்பட வைக்கிறதுக்காக தான் ஜாவா வந்து டிசைன் பண்ணப்படுது. ஸோ இதை அச்சீவ் பண்றதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா மல்டி த்ரெட்டட் ப்ரோக்ராமிங் கொண்டு வராங்க. மல்டி த்ரெட்டட் ப்ரோக்ராமிங் அப்படின்னா ரொம்ப டிஃபரெண்டாலாம் கிடையாது. மல்டிபிள் டாஸ்க் அட் த சேம் டைம் பண்றது, சைமல்டேனியஸா பண்றது. ஒரே நேரத்துல மல்டிபிள் டாஸ்க், மோர் தேன் ஒன் டாஸ்க்ஸ் நடக்கிறது தான் மல்டி த்ரெட்டட் ப்ரோக்ராமிங் சொல்லுவாங்க. அடுத்து ஆர்கிடெக்சர் நியூட்ரல் அப்படிங்கிற ஃபீச்சர்ல பார்த்தோம் அப்படின்னா பொதுவா ஜாவா டிசைனர்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய இஷ்யூ என்னன்னா லாங்கிவிட்டியும் போர்ட்டபிலிட்டி. இந்த ரெண்டு இஷ்யூ தான் ஜாவாவை டிசைன் பண்ணவங்க டெவலப் பண்ணவங்க ஃபேஸ் பண்ற இஷ்யூஸ். என்ன அப்படின்னா லாங்கிவிட்டி அண்ட் போர்ட்டபிலிட்டி என்ன, ஆப்ரேட்டிங் சிஸ்டமா இருக்கட்டும், அதாவது ஒரு ஓஎஸ்ஆ இருக்கட்டும் இல்ல ப்ராசஸரா இருக்கட்டும், அது வந்து என்னைக்குமே ஸ்டேபிளான ஒரு வெர்ஷன்ல இருக்காது இனிஷியலா. ஸோ அது என்ன ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா அதனுடைய வெர்ஷன் அப்கிரேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்ப இந்த ஜாவா டிசைனர் என்ன பண்றாங்க அப்படின்னா இதுக்காக தான் என்ன கான்செப்ட் உள்ள கொண்டு வராங்கன்னா ரைட் ஒன்ஸ் ரன் எனிவேர் எனி டைம் ஃபார்வர் அப்படிங்கிற கான்செப்ட்ல ஜாவாவை டெவலப் பண்ணாங்க. ஏன்னா நமக்கு ஒவ்வொரு வாட்டியும் ஓஎஸ்ஓ ப்ராசஸரோ அப்கிரேட் ஆகும்போது அதோட வெர்ஷன்ல அப்கிரேட் ஆகும்போதும் நம்ம டெவலப் பண்ணக்கூடிய ஜாவா கோட் அதுல சப்போர்ட் ஆகுற மாதிரி நம்ம டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறது. இதை தான் ஆர்கிடெக்சர் நியூட்ரல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து இன்டர்பிரட்டட் அண்ட் ஹை பெர்ஃபார்மன்ஸ். ஜாவா பொதுவா வந்து ஒரு இன்டர்மீடியட் ரெப்ரசன்டேஷன் இருக்கும். அதான் நம்ம போன வீடியோல பார்த்தோம், பைட் கோட் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். ஒரு இன்டர்மீடியட் ரெப்ரசன்டேஷன் கிரியேட் பண்ணும், அந்த இன்டர்மீடியட் ரெப்ரசன்டேஷனுக்கு பேர் தான் பைட் கோட் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த பைட் கோட் எந்த சிஸ்டம்லாம் இந்த பைட் கோடால செயல்பட முடியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜேவிஎம் எந்த மிஷின்ல எல்லாம் இருக்கோ அதுல இதனால சொல்றாங்க. மிஷினா ஒண்ணும் இல்ல, நம்மளோட சிஸ்டம் எந்த கம்ப்யூட்டர்ல ஜாவா விர்ச்சுவல் மிஷின் அப்படிங்கிறது இன்ஸ்டால்டா இருக்கோ, ஆல்ரெடி இருக்கோ, அந்த மிஷின்ல பூரா இந்த பைட் கோட் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ ஜாவா வந்து ஈவன் லோ பர்ஃபார்மன்ஸ் சிபியூல கூட அதனுடைய எக்ஸிகியூஷன் எப்பயுமே லோ ஆகாது. ஜாவா ப்ரோக்ராமோட எக்ஸிகியூஷன் எப்பயுமே லோ ஆகாது, ஈவன் இன் லோ பர்ஃபார்மன்ஸ் சிபியூ. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டட். ஜாவா பேசிக்கலா டிசைன் பண்ணதே வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் என்விரான்மெண்டோட பர்பஸுக்காக தான். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வெர்ஷன் வந்து ஓப்னு சொல்லுவாங்க. அதுல இன்ட்ரா அட்ரஸ் ஸ்பேஸ் மெசேஜிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீச்சர் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்ததுல இன்ட்ரா அட்ரஸ் ஸ்பேஸ் மெசேஜிங் அப்படின்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் ஃபீச்சர் இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட சிஸ்டம் வந்து ரிமோட்ல இருக்கு, சிஸ்டம் வந்து ரிமோட்ல கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா அதுல அந்த ஆப்ஜெக்ட வந்து ரன் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு நமக்கு அலோவ் பண்ணும். அதுக்கு என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க, என்ன இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ரிமோட் மெத்தட் இன்வோகேஷன். ரிமோட்ல கனெக்ட் ஆயிருக்கக்கூடிய சிஸ்டம், ரிமோட்லனா ஒரு நெட்வொர்க்ல கனெக்ட் ஆயிருக்கக்கூடிய சிஸ்டம்ல ஒரு ஆப்ஜெக்ட மோர் தென் ஒன் நெட்வொர்க் கனெக்டட் சிஸ்டம்ல ரன் பண்ண வைக்கிறதுக்கு இன்டர்ஃபேஸ் ஒன்று தேவைப்படும். அதுதான் ரிமோட் மெத்தட் இன்வோகேஷன். இது மூலியமா அது சாத்தியப்படும். டிஸ்ட்ரிபியூட்டட் என்விரான்மெண்ட் ரிமோட் மெத்தட் இன்வோகேஷன் மூலியமா சாத்தியப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் டைனமிக். பொதுவா வந்து ஒரு ஜாவா ப்ரோக்ராம் வந்து டெவலப் பண்ணிருக்கோம் அப்படின்னா அதுல பல விதமான இன்ஃபர்மேஷன் எக்ஸிக்யூட் ஆகும்போது பல விதமான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கேரி பண்ணிட்டு போகும். ஸோ இந்த போகக்கூடிய இன்ஃபர்மேஷனை ரன் டைம்ல தான் அது எக்ஸிக்யூட் பண்ணும், ரன் டைம்ல தான் அதை பத்தி செக் பண்ணும் அப்படிங்கறத சொல்லிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஜாவா. ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் கண்டிப்பா கிளியர் பண்றேன். நெக்ஸ்ட் நம்ம டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டோக்கன்ஸ் இன் ஜாவா, which means lexical issues. ஜாவால என்ன டோக்கன்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கறது தான் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்க போறோம். தேங்க்யூ.